பிறந்த நாள்னு கூட பார்க்காம வழக்கமா பேசுறத விட ஒரு படி மேல ஓவரா பேசிக்கிட்டு இருக்க ராஜலட்சுமிய அழகு மலர் ஓங்கி பலார்னு அரைஞ்சா கூட தப்பே இல்லை அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டு அழகு மலரோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக ஒவ்வொருத்தரும் வந்து சேர்றாங்க. ரேவதி வீட்டுக்குள்ள வர்றாங்க. வந்த உடனே ராஜலட்சுமி, என்னம்மா ரேவதி இந்த நேரத்துக்கு வந்திருக்க, நீ மட்டும்தான் வந்திருக்கியா, எங்க மாப்பிள்ளைய காணாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எட்டி பார்க்குறாங்க. உடனே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் வந்திருக்கேன்ல, முதல்ல என்ன கவனி, அதுக்குள்ள என்ன மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்க, அவர் வரல, நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. என்னடி மாப்பிள்ளை வராம நீ எப்படி எதுல வந்த, ஆட்டோல வந்தியா பஸ்ல வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அதை விடுமா, நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத முதல்ல கேட்டு சந்தோஷப்படு, அதுக்கப்புறம் மற்றதை பற்றியெல்லாம் பேசலாம். ஆமாம் எங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த கிஃப்ட் பேக்கை அப்படியே அங்கே டீப்பா மேலே வச்சுட்டு உள்ளே போய், அண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அழகு மலரை கட்டி அணைச்சு சந்தோஷமா வாழ்த்து சொல்றாங்க ரேவதி. அதே சமயம் கை பரபரன்னு இருக்க அந்த பேக்ல என்ன இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க ராஜலட்சுமி. அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடி ரேவதி இது, ஒரே ஒரு புடவை, அதுவும் 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்க, யாருக்கு அப்படின்னு கேட்க, ஐயோ அம்மா உன்னை யாருமா இதை எடுத்து பார்க்க சொன்னா, நான் அன்னிக்காக கேக் வெட்டும்போது சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு இருக்கேன், நீ பேசாமல் உள்ள வெய்யுமா, அன்னி காதில் விழுந்துட்டு போகுது அப்படின்னு ரேவதியும் சொல்ல, பதிலுக்கு ராஜலட்சுமி, ஆமாம் உங்கள் அண்ணி பெரிய மகாராணி பாரு, அவளுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் தான் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு அழகுமதி, என்ன பேசுகிறீங்க, பிறந்த நாள் கொண்டாடுற அன்னைக்கு இப்படியுமா பேசுவாங்க அபசகுணமா, இன்னொரு வாட்டி இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் முடியறதுக்குள்ளே ஏதாவது அக்காவை அவமானப்படுத்தி பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த அழகுமதியோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்ட, என்னடி என்னையே மிரட்டுறீங்களா, என்னென்னமோ இந்த குடும்பத்தில் நடக்குது, என்ன மலரு நீ சொல்லித்தான் இந்த மாதிரியெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடணும்னு எத்தனை நாளாக கனவு கண்டுட்டு இருந்த, உன் அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பிறந்தநாள் எல்லாம் புது துணி முதல்ல உனக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களா, அதுக்கப்புறம் எப்படி இந்த கேக்கு வெட்டுறது, ஆளுக்கு இப்படி விலை உயர்ந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு உனக்கு என்ன ரொம்ப நாள் ஆசைன்னு உன் புருஷன்கிட்ட சொல்லி இதெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்யராஜோ, அம்மா இல்லைம்மா, என்னம்மா மலரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தும் இப்படி பேசுகிறீங்க, அவள் ஏதாவது விலை அதிகமான பொருளை கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா ஆமாம், இத்தனை நாளாக நானும் அப்படித்தான் நம்பிட்டு இருந்தேன், இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்துட்டு இப்போ பாரு எல்லாம் புதுசாக வந்தவ ஒருத்தி நல்லா அவளுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவளா போயிட்டாளா, அதனால தான் இந்த மாதிரி எண்ணெல்லாம் உன் பொண்டாட்டி மலருக்கு வருது, இந்த பிறந்தநாள் விழாலாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல இதெல்லாத்தையும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஏதாவது பிறந்தநாள் இது வரைக்கும் கொண்டாடி இருக்காங்க, இல்லை எனக்கு ஏதாவது கொண்டாடி இருக்காங்களா, எல்லாருக்குமே நம்ம வீட்டில் இது வரைக்கும் இப்படியெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடினதே இல்லையே, அப்படி இருக்கும்போது இவளுக்கு மட்டும் என்ன அதிசயமான பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேசுறாங்க. அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அழகா புது புடவை உடுத்திட்டு வெளியில வந்த அழகு மலர் திரும்பவும் ரூம்குள்ள போய் அங்க கட்டல்ல படுத்துட்டு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம, அம்மா ஏம்மா இப்படி பேசுறீங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா, ஜஸ்ட் இது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தானே அப்படின்னு சுரேஷும் கண்டிக்கிறாரு. ஆமாண்டா ஆமா, நீ மட்டும் என்ன உன் பொண்டாட்டி சொன்னதை தானே கேட்ப, இந்த குடும்பமே அவ பேச்சை தானே கேட்டுட்டு இப்படி ஆடுது, அதனால் இதில் நாங்களுக்கு கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிடுறோம், என்னங்க வாங்க போகலாம், இந்த கன்றாவியெல்லாம் அதுவும் இப்படியெல்லாம் பாட்டு வேற டான்ஸ் வேறன்னு என்னென்னமோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா இந்த வீட்டுக்கு, மருமகன்னு புதுசாக ஒருத்தி வந்திருக்கால அவ, நமக்கு இந்த கன்றாவியெல்லாம் வேண்டாங்க, நடங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனையும் உள்ளே அழைச்சிட்டு போய் கதவை சாத்திக்கிறாங்க. அதே சமயம் உள்ள அழுதுகிட்டே இருக்கிறாங்க அழகுமலர். அப்போ உள்ளே போய் மதியும் ரேவதியும், வாங்க அண்ணி வாங்கக்கா அப்படின்னு வெளியில் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர, அத்தையும் மாமாவும் எங்க மதி அப்படின்னு கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கேட்குறாங்க அழகுமலர். அக்கா அவங்க தான் அவங்க பர்த்டே செலிப்ரேஷனில் இருக்க மாட்டேன்னு உள்ளே போயிட்டாங்கல்ல, அவங்கள பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்ல, உடனே பாக்யராஜோ, இல்லைப்பா மதி, அவங்க 2 பேரும் இப்படி மனசு ஹர்ட் ஆகி போனால் எனக்கு என்னமோ சங்கடமாக இருக்குது, இரு நான் அவங்கள கூப்பிட்டு பார்க்குறேன் இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ரூமை போய் கதவை தட்டி பார்க்குறாரு பாக்யராஜ். அப்போ என்னடா என்ன அப்படி
அப்படின்னு கதவை திறந்துட்டு வெளியில் வர்றாங்க ராஜலட்சுமி. அம்மா வாமா, எல்லாரும் நின்று சந்தோஷமாக கேக் வெட்டலாமா அப்படின்னு பாக்யராஜு சொல்ல, நான் வரேன், அதுக்கு முன்னாடி போன மாதம் சம்பள பணத்தில் 10,000 ரூபா கம்மியாக கொடுத்தியே, அந்த 10,000 ரூபா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீணா வம்பிழுக்கிறதுக்காக பேசுகிறாங்க. உடனே பாக்யராஜோ, அம்மா அது நான் ஒரு பக்கம் கைமாத்தலாம் பணம் வாங்கியிருந்தேன், அதுக்காக கொடுத்துட்டேம்மா, இப்போ எதுக்குமா அந்த பேச்செல்லாம், வாமா அதை மறந்துட்டு இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அப்படின்னு ஏற்கனவே பைக்கை ஃபைனான்சியர் பிடுங்கிட்டு போனதை பற்றி கவலையில் மனசுக்குள்ளே இருந்தாலும் மலர் கஷ்டப்படுவான்னு சொல்லி வெளியில் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு பாக்யராஜ். உடனே அங்கே நிற்கிற ராகவனும், அதெல்லாம் முடியாதுப்பா, முடியாது, நாளைக்கு நானும் உங்கள் அம்மாவும் போய் ஃபுல் டெஸ்ட் பண்ணணும், இன்னைக்கு காலையில் சுகரு பிபின்னு எல்லாம் என்னென்னமோ எகிரி போச்சு, அதனால் உங்கள் அம்மாவும் நானும் நாளைக்கு போகணும், முதல்ல பணத்தை கொடு அப்படின்னு ராகவனும் கேட்க, உடனே ஆமாம், அவன் எங்கேருந்து பணத்தை கொடுப்பான், அதான் காலையில் ஒரு புடவை பொழுதோட ஒரு புடவைன்னு இப்படி பெரிய என்னமோ மகாராணின்னு நினச்சிட்டு பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கால, இவகிட்ட தான் பணத்தை கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலரை திட்டுறாங்க. உடனே அங்கே அழகுமதியும், அப்படியே கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன கஷ்டம், அவரோட ஒய்ஃபுக்கு அவர் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல, உடனே இதை பாருமா தாயே, நாங்கள் உங்ககிட்ட பேசலை, என் புள்ள பாக்யராஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் ஒதுங்கி நின்று நடக்கிறத வேடிக்கையை பாரு, பிறந்த நாளாவது ஒரு மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட உச்சிக்கே சென்று ராஜலட்சுமியும் ராகவனும் பாக்யராஜோ ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்யராஜோ, அம்மா என்னோட பணம் சம்பளத்தில் குறைவானது, நான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் கடன் வாங்கி இருந்தேம்மா, அதுக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் பாவம்மா மலருக்கு இதை பற்றி தெரியாது, அவளை பிறந்தநாள் எதுவுமா திட்டாதீங்கம்மா, அவள் கட்டி இருக்கிற புடவை கூட அவளே அவங்க அம்மா வீட்டிலேருந்து வாங்கிக்கிட்டதுமா, நீங்கள் ஏமா அவளை இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே ராஜலட்சுமியோ, ஆமாண்டா ஆமாம், எல்லாம் அவங்க அம்மா வீட்டில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது பாரு, அவங்களே கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் உன் கூட அனுப்பிச்சி வச்சு கல்யாணம் பண்ண வச்சாங்க, அவங்கள பற்றி தெரியாதா அப்படின்னு ராஜலட்சுமி கண்டபடி பாக்யராஜ் கிட்ட பேச, ராஜலட்சுமி ஆமாம் இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது, ஏன் உங்கள் அம்மாவுக்கும் தம்பிக்கும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே மதி, இல்லை அவங்கள தான் வந்தால் நீங்கள் சண்டை பிடிக்கிறது கேவலமாக பேசுறது, அதனால தான் மலரக்கா கூப்பிட வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படி சொல்லாதீங்க, அவங்க வந்தால் மட்டும் இத்தனை பேர் முன்னாடியும் இதோ என் மகன் ரேவதி 3,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கான், என் மகன் சுரேஷ் அவளுக்கு பிடிச்ச கதை புக்கு அது இதுன்னு 1000 ரூபாய்க்கு புக்குகளாக வாங்கிட்டு வந்து தள்ளியிருக்கான், நீ என்னமோ சம்பாதிக்கிறங்கிற திமிரில் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்க, என் மகன் பாக்யராஜ் என்ன எத்தனை வேணாலும் வாங்கி கொடுத்துருப்பான் எங்களுக்கு தெரியாதா என்ன, அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா இத்தனை பேர் முன்னாடியும் ஒரு 500 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் வந்து இங்கே எங்ககிட்ட அசிங்கப்பட்டு நிற்க முடியாமல் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க ராஜலட்சுமி. உடனே ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தை, என்னங்க உங்கள் பாக்கெட்டில் எவ்வளவு பணம் இருக்குது எடுங்க அப்படின்னு சொல்ல, ஏன் மலரு அதை ஏன் மலரு கேட்குற, அதில் என்ன ஒரு 2,000 ரூபாய் இருக்கும், அதுவும் நாளைக்கு பாப்பாவோட டியூஷனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகத்தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, எடுங்க இந்தாங்க கூட 2,000 ரூபா, இது நீங்கள் எனக்கு அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போக சொல்லி கொடுத்த பணம், அதில் 100 200ன்னு நான் சேர்த்தி இதில் வச்சுருக்கேன், இந்தாங்க இவங்க முகத்தில் வெட்டுறீங்க அப்படின்னு சொல்ல, பணத்தை எல்லாத்தையுமே வாங்கி ராஜலட்சுமியோட முகத்தில் வீசி எறிகிறாங்க மலர். அதே சமயம் ராஜலட்சுமியும் ராகவனும் வாயை பொழந்துட்டு நிற்க, உடனே உள்ளே போய், இனிமேல் இதுக்கும் மேலே எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் கேவலப்படுத்த முடியாத அத்தை, இந்தாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு பணத்தை முகத்தில் விட்டு எறிஞ்சிட்டு பாக்யராஜ் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் போகிறாங்க. அங்கே மலர் அதை பார்த்துட்டு ராஜலட்சுமியும் ராகவனும், என்ன ராஜலட்சுமி நம்ம ஓவர் ஆக்ஷன் பண்ணி கடைசியில் அவள் ரொம்பவுமே அமைதியாக இருப்பானே கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தது தப்பாக போச்சு, இப்போ அவளுக்கு கூட கோபம் வரும்னு காமிச்சிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்கிறாரு